السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إطعام الطعام وإفشاء السلام على من عرفت ومن لم تعرف رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் அழகழகான உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரஜபுடைய மாதத்திலே ஒரு கண்ணியமான ஒரு நாளிலே நாம் எல்லோரும் ஒன்று கூறியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளுடைய இந்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நான் சொல்லக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் எடுத்து நடப்பதற்கு, அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்ற அழகிய துஆக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது நீண்ட ஆயுள் காலம் பெற என்ன செய்வது என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். நம் எல்லோருக்குமே ஒரு ஆசை உண்டு. நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்குமே உள்ளது. அந்த நீண்ட நாட்கள் வாழ்வது என்பது அது இறைவன் கொடுப்பது. ஹயாத் என்பது நம்ம கொடுக்கிறது கிடையாதுங்க. நம்மளால முடிஞ்சது, நம்மளால பணங்கள் கொடுக்கலாம். ஒரு மனிதருக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தினருக்கு பணங்கள் கொடுக்கலாம், உடைகள் கொடுக்கலாம், இருக்க இருப்பிடங்கள் கொடுக்கலாம், எல்லா விதமான உதவிகளும் நாம் செய்யலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்நாட்களை அதிகரிப்பது என்பது ஒரு செகண்ட கூட நம்மளால அதிகரிக்க முடியாது. அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் நம்முடைய ஆயுள் காலங்கள், நம்முடைய வாழ்க்கை அது அழகானதாகவும் மிக நீண்டதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும். எனவே நம்முடைய ஆயுள் காலங்களை உயரக்கூடிய, நம்முடைய ஆயுள் காலங்களை அதிகரிக்கக்கூடிய சில அமல்கள், சில விஷயங்களை இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது விஷயம் திக்ருல்லாஹ். அதிகமாக அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்ய வேண்டும். அதிகமாக நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது நமக்கு அல்லாஹ் நிறைய பிரயோஜனங்களை தரான், நிறைய பலன்களை தருகின்றான். அந்த பலன்களில் ஒன்றுதான் நம்முடைய வாழ்நாளை இறைவன் அதிகரிக்கின்றான். நம்ம எப்பொழுதுமே நம்மளை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்பொழுதுமே இந்த மனிதர் திக்ரிலேயே அவருடைய நாவை ஈடுபடுத்துகின்றார். பொய்கள், புறங்கள், தேவையில்லாத விஷயங்களை விட்டு அவருடைய நாவை பாதுகாத்து என்னுடைய திக்ரிலேயே அவருடைய நாவு இருக்கின்றது, நம்மளை திக்ர் செய்து கொண்டே இருக்கின்றார் என்று இறைவன் அவருடைய வாழ்நாட்களை அதிகரிக்கின்றான். சொல்லுவாங்க, அத்துன்யா வமா ஃபீஹா மல்ஊனத்துன். இந்த துன்யாவும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுகளும் வீணானது, லானத்துக்குரியது. இல்லா திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர. அல்லாஹ்வுடைய திக்ர் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாளை மறுமையிலேயும் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நமக்கு நிம்மதிகளையும் ஆயுள் காலங்களை அதிகரிப்பதன் மூலமாக பிரயோஜனம் அளிக்கின்றது. நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நிறைய கூலிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நிறைய கூலிகளை நமக்கு வாங்கி தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த திக்ரின் மூலமாக
நாம் அடையக்கூடிய பிரயோஜனங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. அந்த பலன்களில் ஒன்றுதான் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எனவே முதல் விஷயம் திக்ர் செய்வது. இரண்டாவது பிர்ருல் வாலிதேன், பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடப்பது, பெற்றோர்களுடைய மனம் புண்படாமல் பேசுவது, பெற்றோர்களுடைய மனதை நோகடிக்காத ஒரு பிள்ளையாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் அல்லாஹ் உயர்த்துகின்றான், நம்முடைய வாழ்நாட்களை இறைவன் அதிகரிக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சொல்றான், கபாயிர் என்ற கிதாபில் இந்த விஷயம் பதிவு செய்யப்படுது. கபாயிர் என்ற கிதாபில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், மூசாவே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரமாக நடங்க, உங்க பெற்றோர்களுக்கு நீங்க பணிவிடை செய்யுங்கள், அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய உங்களுடைய ஆயுள் காலத்தை நான் நீடிக்க செய்கின்றேன், உங்களுடைய வாழ்நாட்களை அழகான வாழ்நாட்களாக ஆக்குகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களை மதிக்கக்கூடிய, உங்கள் பேச்சுகளை கேட்கக்கூடிய கண்குளிர்ச்சியான குழந்தைகளை நான் தருகின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடந்தால் உங்களுடைய வாழ்நாட்கள் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்பார்கள். அதுவே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால், அவருடைய மனதை புண்படுத்தினீர்கள் என்றால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாட்களை நான் குறைத்து விடுவேன். 50 வயசு வரைக்கும் வாழணும்னு இருக்குதா, 40 வயசா மாத்திடுவேன், 30 வயசா மாத்திடுவேன். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய வாழ்நாட்களை குறைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளைகளாக மாற்றி விடுவேன், பேச்சை கேட்காத பிள்ளைகளாக உங்களுக்கு தந்து விடுவேன். எத்தனையோ பெற்றோர்களை என்று பார்க்கின்றோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சார், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எந்த உபதேசங்களை செஞ்சாலும் என்ன விஷயத்தை நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. ஏன்? அவருடைய பெற்றோர்களுடைய பேச்சை இவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். எனவே இவருடைய பிள்ளைகள் அவருடைய பேச்சை கேட்பது கிடையாது. அதனால பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்முடைய பெற்றோர்களை, நமக்கு பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் மதித்து நடக்க வேண்டும். நாம் மதித்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாட்களை அதிகரிக்கின்றார். எனவே இரண்டாவது விஷயம், வாழ்நாட்களை அதிகரிக்கக்கூடிய இரண்டாவது அமல் பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடப்பது. மூன்றாவது இஃப்ஷாவு சலாம், சலாம் சொல்வது. யாரை பார்த்தாலும் சரி, பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கேட்டாரு, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இந்த இஸ்லாத்திலேயே மிக சிறந்த அமல் எது, இந்த இஸ்லாத்தில் மிக மிக மிகவும் விருப்பமான மிகவும் உயர்ந்த அமல் எது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, பசியோடு வாடி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று சொன்னாங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல், பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று பாகுபாடு வித்தியாசம் காட்டாமல் சலாம் சொல்வது இந்த இஸ்லாத்திலேயே சிறந்த அமல் என்று சொன்னாங்க. அப்போ நமக்கு பிடிச்சவங்கன்றதுக்காகவோ அல்லது பிடிக்காதவங்கன்றதுக்காக பாகுபாடு காட்டாம எல்லோருக்கு இடத்துலயும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் உயர்ந்த இடத்துல, ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் நல்லா இதா இருக்கிறவங்க இடத்துல மட்டும்தான் சில பேர் சலாம் சொல்லுவாங்க, மற்றபடி எல்லா இடத்துலயும் சலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஃபக்கீராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிடித்தவராக இருந்தாலும் சரி, பிடிக்காதவராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களிடத்திலும் எல்லா சமூகத்தினிடத்திலும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், நீங்க யாரையாவது சந்திச்சீங்கன்னா நீங்க சலாம் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய ஆயுள் காலங்களை நீடிக்க செய்வான், உங்களுடைய ஆயுள் காலங்களை நீடிக்க செய்வான். நீங்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப நம்முடைய ஆயுள் காலங்கள் நீள வேண்டுமா, நாம் அதிக நாட்கள் வாழ வேண்டுமா, நாம் சலாம் சொல்ல வேண்டும். இந்த சலாம் சொல்வது என்பது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. இப்போ சதக்கா செய்யணும்னா பொருளாதாரம் இருக்கணுங்க, நோன்பு வைக்கணும் அப்படின்னா உடல்ல ஆரோக்கியம் இருக்கணும், இந்த மாதிரி சில இபாதத்துகள் இருக்குது. அதுக்கு உடல் ரீதியாகவும் ஒத்துழைப்பு இருக்கணும், பணம் ரீதியாகவும் ஒத்துழைப்பு இருக்கணும். ஆனா இந்த சலாம் சொல்வது என்பது இந்த இரண்டுமே இல்லைனாலும் சொல்லலாம். இந்த இரண்டுமே அதுக்கு தேவையில்லை.
பார்க்கிறோம், ஒரு 4 மக்களை பார்க்கிறோம், ஒரு 4 நண்பர்களை பார்க்கிறோம், சலாம் சொல்ல வேண்டும். நடந்து செல்லக்கூடிய வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். நான் தனியாக நடந்து செல்லக்கூடியவர்கள் ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இப்படி நாம் சலாம் சொல்லினோம் என்றால் நமக்கு மத்தியிலே நம்ம ஒற்றுமைகள் உண்டாகின்றது, நேசம் உண்டாகின்றது, நம்முடைய வாழ்நாட்கள் நீடிக்க செய்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளமான வாழ்க்கைகளும் நமக்கு கிடைக்கின்றது. 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் இது 5 விஷயங்கள் இருக்குது. அதில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது திக்ருல்லா, அல்லாஹ்வுடைய திக்ரு. இரண்டாவது பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடப்பது. மூன்றாவது யாரை பார்த்தாலும் சலாம் சொல்வது. இந்த 3 விஷயங்களும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் நம்முடைய வாழ்நாட்களை அழகான வாழ்நாட்களாக ஆக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், எந்த விதமான துயரங்களும் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.